சுட சுட இஞ்சி டீ கூட ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல. கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம். வாங்க கார்ன் பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் தான் 1/2 கப் வேக வச்சது எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கூடவே பூண்டு 5 பல் பூண்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி உங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகு 1 குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி குட்டி குட்டியாக உள்ளே சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 2 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் இன்னைக்கு பக்கோடா மாதிரி பண்ண போகிறதில்ல. இதை உதிரி உதிரியாக தான் எடுக்க போகிறேன். பக்கோடானா நீங்கள் மாவோட அளவு கொஞ்சமாக அதிகமாக சேர்த்துக்கோங்க. வத்தல் பொடி உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா அழகாக உதிரியாக நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் மாவோட அளவு கூட்டினீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டியாக வரும். சூப்பராக ஒரு இஞ்சி டீ ரெடி பண்ணியிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம உதிரி உதிரியாக போடுறதுக்காக எடுத்துக்கலாம். நீங்கள் மாவோட அளவை கூட்டினீங்கன்னா அது பக்கோடா மாதிரி எல்லாம் கிளஸ்டர்ஸாக வரும். சூப்பராக ஆவி பறக்க பறக்க இந்த இஞ்சியோட ஃப்ளேவரோட சூப்பராக ஒரு இஞ்சி டீ ரெடி ஆயிடுச்சு. வாவ் அப்படின்னு தான் சொல்லணும். அடிக்கிற மழைக்கு இதமாக இருந்துச்சு. இதுக்கு கூடவே இனிப்பு உப்பு எரிப்பு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு கார்ன் பக்கோடா சூப்பராகவே இருந்துச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாமா? அழகாக ஒரு ட்ரேயில் பிளேட்டிங் பண்ணி அம்சமாக இருந்துச்சு. அட்டகாசமாக இருந்துச்சு சாப்பிட. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டீ பிடிக்குமா இல்லை காஃபி பிடிக்குமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணால் மறக்காதீங்க. பாய்.